எதிர்மறை மனிதர்கள், கடினமான உறவுகள் கையாள்வது எப்படி? நம் அன்றாட வாழ்க்கையில் மனதை சிதைக்கும் வார்த்தைகள், மீண்டும் மீண்டும் காயப்படுத்தும் நடத்தை, தவிர்க்க முடியாத உறவுகள், இவையெல்லாம் பலரின் வாழ்க்கையில் மௌனமான சுமையாக மாறிவிடுகின்றன. இப்படிப்பட்ட உறவுகளை எப்படி எதிர்கொள்வது? எப்போது விலக வேண்டும்? எப்போது பொறுத்து கொள்ள வேண்டும்? இந்த கதை சொல்லும் பார்வை அதற்கான தெளிவை அளிக்கிறது. எதிர்மறை சக்தி என்று பெயரிட வேண்டாம். முதலில் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்மறை சக்தி, நெகட்டிவ் எனர்ஜி என்று எல்லாவற்றுக்கும் பெயர் வைப்பது பிரச்சனைக்கு தீர்வு அல்ல. யாரோ ஒருவர் அவர்களது மனநிலையில் குழப்பமாக இருக்கிறார்கள், அவ்வளவுதான். முடிந்தால் அவர்களை அணுகாமல் இருங்கள். ஆனால் அவர்கள் உங்கள் துணையா, உங்கள் குழந்தையா, உங்கள் குடும்பத்தில் தவிர்க்க முடியாதவர்களா? அப்போது 3 நிலைகளை மட்டுமே நீங்கள் பயன்படுத்துங்கள். முதலாவதாக, மாற்ற முடிந்தால் மாற்ற முயலுங்கள். அன்புடன், பொறுமையுடன், எதிர்ப்பு இல்லாமல். மாற்றம் சாத்தியமா என்று பாருங்கள். இது உங்களை சுற்றி இருப்பவர்களிடம் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு மனித கடமை. இரண்டாவதாக, மாற்ற முடியவில்லை என்றால் உள்ளார்ந்து விலகுங்கள். சில மனிதர்கள் பேசும் வார்த்தைகளுக்கே அர்த்தம் தெரியாமல் பேசிக் கொண்டிருப்பார்கள். ஒரு உதாரணம், இரவில் மரங்கள் நிறைந்த இடத்தில் பூச்சிகள் கத்திக்கொண்டே இருக்கும். அவை என்ன சொல்கின்றன என்று நீங்கள் புரிந்து கொள்ள முயற்சி செய்வீர்களா? இல்லை, அதை சத்தம் என்றே ஏற்றுக்கொள்வீர்கள். அது போலத்தான் சில மனிதர்களின் பேச்சும். அவர்கள் பேசட்டும், வார்த்தைகளுக்கு அர்த்தம் கொடுக்காதீர்கள். மூன்றாவதாக, உங்களை பாதுகாப்பது மிக முக்கியம். ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக இருக்க வேண்டும். உடல் ரீதியான துன்புறுத்தல் இருந்தால் உடனே விலகுங்கள். அந்த உறவை தொடர்வதில் எந்த ஆன்மீகமும் இல்லை, எந்த நியாயமும் இல்லை. பாதுகாப்பே முதன்மை. பூச்சிகளை போல நடத்துங்கள் என்றால் அது அவமதிப்பு அல்ல, அது உள்ளார்ந்த பாதுகாப்பு. பூச்சி மரத்தில் இருந்து சத்தம் போடட்டும், அது உங்களுக்கு அருகே வராத வரை பரவாயில்லை. கடிக்க வந்தால் உங்களை எப்படி காப்பாற்றுவது என்று உங்களுக்கு தெரியும். அது போலத்தான் சில மனிதர்களிடமும். கருணையுடன் இருங்கள், ஆனால் அவர்களின் வார்த்தைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்காதீர்கள். இறுதி உண்மை, எல்லோரையும் மாற்ற முடியாது, எல்லா உறவுகளையும் காப்பாற்ற முடியாது. ஆனால் உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளலாம். இதுவே உண்மையான புத்திசாலித்தனம். இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான பல தகவல்களை தெரிந்து கொள்ள ரீடர்ஸ் மெனு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நண்பர்களே. நன்றி.